ஆனந்த் உமாவை துரத்திட்டு போய் அவளை இழுத்து பிடிச்சி அவள் உதட்டிலேயே முத்தம் கொடுக்குறான். உமாவோட அம்மா அங்கேருந்து இதை பார்க்குறா. அவள் பார்க்கட்டுங்கிறதுக்காகத்தான் ஆனந்த் உமாவுக்கு முத்தமே கொடுத்தான். ஏன்னா உமா தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட காரில் வரும்போது அதில் ஒருத்தி ஆனந்தை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுவாள். அப்போ உமா ஆனந்த் ஒரு அண்டங்காக்கா, கருப்பாக இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை இழிவுபடுத்துவா. அப்போ அந்த காரை ஓட்டிகிட்டு போன டிரைவர் சுவாமிநாதன் அப்படியே காரை நிறுத்திடுவார். ஒருத்தவன் கலரை பற்றி இழிவாக பேசுகிற உங்கள் குடும்பத்தோடு நான் இனி வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கார் சாவியை தூக்கி போட்டுட்டு டிரைவர் சட்டையையும் கழட்டி எரிஞ்சிட்டு எனக்கு இனி வேலையே வேணான்னு அங்கே வந்து கிளம்பிடுவார். ஏன்னா அந்த டிரைவர் சுவாமிநாதன் ஆனந்தோட சித்தப்பா. தான் கல்யாணமே பண்ணி காட்டியும் பரவாயில்ல, ஆனந்த் தான் உலகம்னு நினச்சி வாழ்ந்தவர். அதனால் கோவப்பட்டிருப்பார். என்ன இருந்தாலும் உமாவை நடு ரோட்டில் காரில் அப்படியே நிப்பாட்டிட்டு வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு உமாவோட அம்மாவுக்கு அந்த டிரைவர் மேலே கோவம். அதனால் அவரை கூப்பிட்டு சாட்டையாலேயே அடின்னு அடிக்க வச்சு அனுப்பிடுவா உமாவோட அம்மா. ஒரு பாட்டி அந்த டிரைவருக்கு ஒத்தடம் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், ஆனந்துக்கு இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு. ஆனால் ஆனந்த் வந்து அந்த உடம்பு காயத்தெல்லாம் பார்த்துட்டு கோவப்பட்டு என்ன ஆச்சுன்னு கத்துறான். அந்த பாட்டி மனசு கேட்காம சொல்லிடுது, உன்னை கருப்பாக இருக்கேன்னு சொல்லி ஒரு பொண்ணு கிண்டல் பண்ணால் அதனால் வேலையே வேணான்னு சித்தப்பா வந்தார். அந்த உமாவோட அம்மா இந்த மாதிரி சித்தப்பாவை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் கோவம் வந்த ஆனந்து பைக் எடுத்துகிட்டு சித்தப்பாவை உட்கார வச்சு அழைச்சிட்டு போய் ஏமா சாட்டையால் அடித்தானோ அவனை சித்தப்பாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருவான். அங்கே உமாவை பார்க்குறான். உமா உதட்டில் போய் முத்தமும் கொடுக்குறான். உமா அம்மா பார்க்கும்போதே இதெல்லாம் பண்ணுறான், பழி வாங்குறான். உமாவோட அம்மாவும் திரும்ப பழி வாங்கணும்னு நினச்சி ஆனந்தை கொல்ல திட்டம் போடுறாங்க. ஆனால் உமா போய் ஆனந்தை காப்பாற்றுறா. உமாவுக்கு ஆனந்த் மேலே ஒரு காதல் வருது. ஆனந்துக்கும் ஒரு நாள் உமா மேலே காதல் வருது. ஒவ்வொரு வார இறுதி சனிக்கிழமையும் இவங்க பார்த்துக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமையும் ஆகிட்டா நல்லா இருக்குமேனு இவங்க நினைக்கிற அளவுக்கு காதல் ரொம்ப பெருசாகுது. உமாவோட அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு உமாவுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு திட்டம் போடுறாங்க. ஆனால் உமா சொல்லிட்டா, அம்மா எனக்கு நீயே இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனந்த் தான் வேணும்னு நினச்சி இவள் கிளம்புறா வீட்டை விட்டு. உடனே தந்திரம் பண்ணுறா உமாவோட அம்மா, உங்கள் 2 பேரையும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேனே அப்படின்னு பொய் சொல்லி ஆனந்த ஒரு வீட்டில் கட்டி போட்டுட்டா. இப்போது தான் பொண்ணுக்கிட்ட சொல்கிறா, ஆனந்த் அங்கே கட்டி வச்சுருக்கேன், நீ மட்டும் நான் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கலன்னா ஆனந்தை சுட்டு கொன்னுடுவேன்னு சொல்லி கல்யாண ஏற்பாடு பண்ணுறா. அங்கே அந்த இடத்துல இருந்து ஆனந்த் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். ஆனால் அவன் வர்றதுக்குள்ளே உமா கழுத்தில் ஒருத்தவன் தாலி கட்டிட்டான். ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாதுன்னு இருந்த இந்த காதலர்கள் இனி எப்படி இருக்க போகிறாங்க? அவன் விரலத்தோட கூட அருவறுப்பு பட்டவ இன்னைக்கு விரல் விட்டு என்றா. இன்னும் 3 நாளில் அவன் நம்மளை வந்து கொஞ்சம் போகிறான்ல அப்படின்னு. அவன் கருப்பாக இருக்கான்னு பிடிக்கலன்னு சொன்ன இவ தான் வீட்டில் இருக்கிற வெள்ளை ஃபோனை கூட கருப்பு கலராக மாற்றுறா. வெள்ளை கலர் பெட்ஷீட்டு, தலகாணி எல்லாத்தையும் கருப்பு கலராக மாற்றுறா. கருப்பு கலரில் ஏன் டூத் பேஸ்ட் இல்லை அப்படின்னு ஏங்குறா. காதல் இவ்வளவு தீவிரமாகும் போது உமாவோட அம்மா சொல்லிடுறாங்க, நீ காதலிச்ச பையனை கல்யாணமே பண்ணக்கூடாது, நான் சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு கட்டாய கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. அவளுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த பக்கம் காதலன் ஆனந்த் கல்யாணத்தை நிறுத்தலான்னு ஓடி வரான். ஆனால் அதுக்குள்ளே தாலி கட்டிடுறாங்க. இளமையில் வறுமை வந்து கொடுமையாக தான் இருக்கும். ஆனால் தான் காதலிச்ச பொண்ணுக்கு இன்னொருத்தவன் தாலி கட்டுறதை பார்க்குறது அதை விட ரொம்ப கொடுமையாக இருக்கும். அவளை எப்போவுமே பார்க்குறதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து ஓடி வருவான். இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இனி எங்கேருந்து ஓடி வர போகிறான், எங்கே போக போகிறான்? போகும் வழி நூறானது, கண்ணீரினால் சேரானதுன்னு வைரமுத்து எழுதுகிறாரு. அழுது கண்ணீராலேயே தரையெல்லாம் சேராயிடுச்சு. இல்லாத உறவுக்கு நான் செய்த அபிஷேகம்னு அழுது நான் அவளை திட்டலை. இது ஒரு அபிஷேக கண்ணீர். அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினச்சிக்கிறான். வருஷங்கள் ஓடுது. ஒரு நாள் அவளை பார்க்குறான். பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருக்கா. அவனை பார்த்துக்கிட்டே இறங்கி வரா. இவளுக்கு அழுக வந்துடுது. அவள் அழுகுறாளே, இவனுக்கும் அழுக வந்துடுது. அவன் அழுகுறான்னு சொல்லிட்டு இவள் சிரிக்க ட்ரை பண்ணுறா. அப்போ ஒரு குழந்தை அங்கேருந்து வந்து அம்மா வரலையா அப்படின்னு அவன்கிட்ட கேட்குது. இவளுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, ஓ நம்மள மாதிரி அவனுக்கும் கல்யாணம் ஆகிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறா. உமான்னு அந்த குழந்தை சொல்லுது. இவளுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம பேரை வச்சுருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு அழுக சந்தோஷம். அவனை பார்த்துக்கிட்டே அந்த குழந்தைக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அந்த குழந்தை சொல்லுது அவங்ககிட்ட, இந்த டீச்சர் சிரித்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்னு. அது அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். மறுநாளே வந்து உமா கிட்ட கேட்குறான், நீயாவது நல்லா இருக்கியா அப்படின்னு. அவள் சொல்கிறா, எனக்கு தெய்வம் மாதிரி கனவுலேயும் கிடைக்காத 2 குழந்தைங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறா. நானும் நல்லா இருக்கேன், என்னையும் பார்த்துக்க ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். ஒரு நாள் ஆனந்தோட வீட்டுக்கு உமா போகிறான். அப்போ தான் தெரியுது அந்த ஸ்கூலில் பார்த்த குழந்தை இவனோட குழந்தை இல்லை, வேற ஒரு தம்பதியோட குழந்தை அப்படின்னு. இன்னமும் உமாவை தான் நினச்சிக்கிட்டு இவன் இருக்காங்கிறத உமா தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு கண்ணீரே வந்துருச்சு.
சொல்கிறா, நீ அடுத்த டைம் என்னை பார்க்கும்போது கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிவிட்டு ஒய்ஃபோட தான் வரணும், இல்லைன்னா நான் உன்னை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறா. ஆனந்த் ஒரு நாள் உமா வீட்டுக்கு போகிறான். அப்போ தான் தெரியுது உமாவுக்கு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, குழந்தையும் கிடையாது, அனாதையாக இருக்கான்னு. பாருங்கள், இவன் நல்லா இருக்கட்டும்னு அவள் போய் சொல்லியிருக்கா, அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு இவன் போய் சொல்லியிருக்கான். காதலிச்சவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கணும்னுலாம் கிடையாது, காதல் நம்ம கூடவே கடைசி வரைக்கும் இருந்தாலே போதும். இங்கே இவங்க கூடவே காதல் இருந்திருக்கு, கடைசியில் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. நீ தண்ணியில முழுகிக்கிட்டு இருந்திருக்க, நான் நெருப்புல வெந்துக்கிட்டு இருந்திருக்கேன். இந்த டீச்சர் இன்னைக்கு தான் சிரிக்கிறாங்க.